இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஜாவா இன்ட்ரோடக்ஷன். ஜாவா அப்படின்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஒரு கம்பைல்டு கோடை நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடை பைட் கோடா சேஞ்ச் பண்ணும். அந்த பைட் கோடை நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் நம்ம ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜாவா வந்து எந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் இந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். ரைட் ஒன்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா அந்த கோட்ல சின்னதா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி வேற ஒரு அவுட்புட் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். இதுதான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கோடு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் கிளாஸ் இங்க ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், அடிஷன் ப்ரோக்ராம். இங்க ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. int first is equal to 10, int second is equal to 20 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் ரெண்டு வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா சிம்பிளா ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்றதுக்கு a plus b அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி enter two numbers plus first plus second number அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ int sum is equal to first plus second அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டு நம்பரும் ஆட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கும். இதே நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இதே ப்ரோக்ராமை நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் சிம்பிளுக்கு பதிலாக ஸ்டார் போட்டிங்கன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு டிவிஷன் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஜாவா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கோட் வந்து இன்டர்பிரிட்டருக்கு போகும். இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் எ டைம் அப்படின்னா ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் எ டைம்ல தான் இது ஒர்க் ஆகும். இது எக்ஸிகியூஷன் டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். அதனால தான் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்றாங்க ஜாவால. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மிஷின் அண்டர்ஸ்டாண்டிங் கோடா சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த இன்டர்பிரிட்டர். தென் இந்த இன்டர்பிரிட்டர்ல இருந்து தான் ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்முக்கு போகும். ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன, ஆண்ட்ராய்ட், ஒராக்கிள், தென் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இது எல்லாமே தான் ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம். இப்படி தான் ஜாவா வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள். சிம்பிள் அப்படின்னா ஈஸியா இருக்கும், நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இதோட சின்டெக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் போர்ட்டபிள். போர்ட்டபிள் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜாவா பைட் கோட் வந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட் செக்யூர். ஒரு கோடை வைரஸ் ஃப்ரீ சிஸ்டமா பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஜாவால செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கும். oops இது ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூசிங் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் டைனமிக். டைனமிக் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்றது தான் டைனமிக். இது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் சப்போர்ட் பண்ணும், பிளஸ் டைனமிக் லோடிங் ஆஃப் கிளாஸஸையும் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ரோபஸ்ட். ரோபஸ்ட் அப்படின்னா சிம்பிளா நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதுல லேக் ஆஃப் பாயிண்டர்ஸ் இருக்கிறதால செக்யூரிட்டி ப்ராப்ளம் எதுவும் நம்மளுக்கு சீக்கிரமா வராது. இதுதான் ரோபஸ்ட். ஜாவா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டில் வெப் டெவலப்மெண்ட்காக யூஸ் பண்றாங்க. ஃப்ரேம் ஒர்க் லைக் ஜாங்கோ, ஸ்ப்ரிங் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிக் டேட்டால ஹேடூப் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். தென் பேங்கிங் ப்ராசஸ்க்காக நம்மளால யூஸ் பண்ண முடியும். தென் ரீட்டெயில் அப்படின்னா எல்லா பில்லிங் ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். தென் லாஸ்டா சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூசேஜ் ஆஃப் ஜாவா. நெக்ஸ்ட் ஜாவா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெவலப்பர் கோடை ரைட் பண்ணுவாங்க. அந்த கோடு வந்து எப்படி கம்பைல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா கம்பைலர்ல கம்பைல் ஆகும். தென் அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா யூசிங் பைட் கோட் யூஸ் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் பைட் கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் அப்படின்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். தென் லாஸ்டா தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு போகும்.